இந்த உலகில் யாருக்கும் எதை பற்றியும் முழுதாக தெரிந்து விடாது. அதை பெருங்கடல் எப்பொழுதுமே உணர்த்தி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்வாங்க. ஆழ்கடலுக்குள் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை ஆய்வு செய்யறது நிறைய நாடுகளும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்தியா சமுத்திரயான் திட்டம் அப்படிங்கிற திட்டம் மூலமாக இந்த ஆழ்கடல் ஆய்வுல என்ன புதுமையான விஷயங்களை பண்ண போகுது. இதுவரைக்கும் இந்தியா ஆளில்லா நீர்மூழ்கி கப்பல்களை கடலுக்குள் செலுத்தி அங்க இருக்கக்கூடிய விஷயங்களை ஆய்வு செய்யறது வழக்கமாக இருக்கு. ஆனா முதல் முறையாக மனிதர்களை 6000 மீட்டர் ஆழத்துல உள்ள கொண்டு போய் அவங்கள ஆய்வுக்கு உட்படுத்த போறாங்க. அதுதான் சமுத்திரயான் திட்டம். இந்த சமுத்திரயான் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2021 அக்டோபர்ல அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. 4077 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு ஆழ்கடல் இயக்கத்தினுடைய ஒரு பகுதி தான் சமுத்திரயான் திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த NIOT, அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி, இதன் மூலமாக மத்சயா 6000 அப்படிங்கிற ஒரு வாகனத்தை வடிவமைச்சிருக்கிறாங்க. இந்த வாகனம் மூலமாகத்தான் இந்த சமுத்திரயான் திட்டம் மொத்தமாக செயல்பட போகிறது. சரி, இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஆழ்கடலுக்குள் இருக்கக்கூடிய வெளி உலகுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை வெளியே கொண்டு வர்றது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம 3 பேர் கொண்ட குழு, மனிதர்கள் உள்ள போறாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். எத்தனை பேருனா 3 பேர் கொண்ட குழு இந்த திட்டத்தின் மூலமாக ஆழ்கடலுக்குள் சென்று ஆய்வுகளை மேற்கொள்ள போறாங்க. இது இந்த திட்டத்தினுடைய நோக்கம். அது மட்டும் இல்லாம இந்த திட்டத்தின் மூலமாக ஆழ்கடல் வளங்களை ஆய்வு செய்ய முடியும், நிறைய கனிம வளங்களை ஆய்வு செய்ய முடியும், உயிரினங்களை ஆய்வு செய்ய முடியும், தாதுக்கள், துகள்கள் எல்லாம் ஆழ்கடல்ல என்ன மாதிரி இருக்கு, எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஆய்வு செய்யறதுக்காகத்தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக இந்த சமுத்திரயான் திட்டம் இருக்கிறது. சரி, இந்த சமுத்திரயான் திட்டத்தினுடைய நோக்கத்தை பார்த்துட்டோம். அமெரிக்கா, பிரான்ஸ், ஜப்பான், ரஷ்யா மற்றும் சீனா, இந்த நாடுகள் மட்டும்தான் இதுவரைக்கும் மனிதர்களை ஆழ்கடலுக்குள் உட்செலுத்தி ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கு. இந்த திட்டத்தை செயல்படுத்துறது மூலமாக இந்தியாவும் இந்த நாடுகளோடு இணைய போகுது. சரி, இதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். இந்த மத்சயா 6000 வாகனத்தினுடைய சிறப்பாக என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சமுத்திரயான் திட்டம் கடலை எந்த விதத்திலையுமே சீர்குலைக்காது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம பிரதமருடைய நீல பொருளாதாரம் திட்டத்தை இந்த மத்சயா 6000 வாகனம் அப்படிங்கிறது ஆதரிக்குது. அது மட்டும் இல்ல, நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி, வாழ்வாதாரம் மற்றும் வேலைகளை மேம்படுத்துற வேலைகள் எல்லாமே இந்த மத்சயா 6000 வாகனத்தினுடைய சிறப்பாக பார்க்கப்படுது. அடுத்து கடல் வளங்களை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் கருத்தில் கொண்டு இந்த வாகனம் செயல்படுது. இதெல்லாம் தான் மத்சயா 6000 வாகனத்தினுடைய சிறப்பாக பார்க்கப்படுது. சரி, இதனுடைய சிறப்புகளை பார்த்துடும். இது எப்படி செயல்படும் அப்படின்னா, ஒரு கப்பல்ல இந்த நீர்மூழ்கி கப்பலை எடுத்துட்டு போய் கடலினுடைய மேற்பரப்புல ஒரு குறிப்பிட்ட பகுதியில வச்சு கடல்ல மனிதர்களை அந்த வாகனத்துக்குள்ள உட்கார வச்சு நேரா உள்செலுத்துறாங்க. அதன் மூலமாக அது நேராக கடலின் ஆழத்திற்குள் செல்கிறது. இதுதான் அதோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்க்கப்படுது. சரி, அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, முன்பகுதியில ஒரு உருளை வடிவ ஒரு பாகம் இருக்கு. அந்த பாகத்துல தான் இந்த மனிதர்கள் 3 பேரும் உட்கார போறாங்க. 3 பேர் தான் உள்ள கொண்டு போறாங்க. மாலுமி, இணை மாலுமி மற்றும் விஞ்ஞானி. இந்த 3 பேரும் அந்த உருளை வடிவ பாகத்துல உட்கார்ந்து உள்ள போறாங்க. அது 2வது பாயிண்டாக இருக்கு. அடுத்து என்னன்னா, அது ஒரு குறிப்பிட்ட ஆழத்தை நெருங்கும் போது அங்கிருந்து தன்னுடைய வேலைகளை எல்லாம் இந்த நீர்மூழ்கி கப்பல் செய்ய தொடங்கும். எப்படி ஒரு விண்வெளியில ஒரு செயற்கைக்கோள் அனுப்புறோம்னா அது அங்க போய் லான்ச் ஆனதுக்கு அப்புறமாக தன்னுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிக்குதோ, அதே போல ஒரு குறிப்பிட்ட ஆழத்தை நெருங்கும் போது இந்த நீர்மூழ்கி கப்பல் தன்னுடைய வேலைகளை ஆரம்பிக்கும். இதுல முக்கியமான பார்ட்டா என்ன இருக்கு அப்படின்னா, அதுல ஒரு முன்புறத்துல 2 ரோபோட்டிக் கைகள் இருக்குமா. அது மட்டும் இல்லாம ஒரு கூடை வடிவ அமைப்பும் இருக்குமா. இந்த ரோபோட்டிக் கைகள் என்ன பண்ணுவோம்னா, அது பார்க்கக்கூடிய சேகரிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சில மாதிரிகளை அந்த கூடை வடிவ பகுதியில போட்டுக்குமா. கிட்டத்தட்ட 200 கிலோ வரைக்கும் அந்த மாதிரியான மாதிரிகளை எடுத்துட்டு மேல வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக தான் இந்த பார்ட் அமைக்கப்பட்டிருக்கு. சரி, அடுத்து என்ன மாதிரியான வேறுபாடு இதுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். வழக்கமா சில பேட்டரிகளை வச்சு இந்த உற்பத்தி பண்ணுவாங்க. ஆனா இதுல அந்த பேட்டரிகள் யூஸ் பண்ணாம லித்தியம் பாலிமர் அப்படிங்கிற பேட்டரிகளை யூஸ் பண்றாங்க. ஏன் இந்த லித்தியம் பாலிமர் பேட்டரிகளை யூஸ் பண்றாங்க அப்படின்னா, அது அளவு குறைவு அப்படிங்கிறதுனால. இந்த அளவு குறைவுங்கிறதுனால நீர்மூழ்கியில அது எடுத்துக்கக்கூடிய அளவு இருக்கு இல்லையா, அதுவுமே ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய மின்சாரத்தை வழங்கக்கூடிய பேட்டரியாகவும் இந்த லித்தியம் பாலிமர் அப்படிங்கிற பேட்டரி இருக்கு. அதுக்காக தான் இதோடைய வேறுபாடு இதுதான். ஏன்னா இதுதான் இந்தியாவிலேயே முதல் முறையாக பண்றாங்க. வேற எந்த நாடுகளும் செய்யாத அணுகுமுறை தான் இந்த பேட்டரி யூஸ் பண்றது. சரி, அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சவால்கள்.
பொதுவாக வந்து இந்த மாதிரியான ஒரு மிஷன் நம்ம எடுத்துகிட்டு போகும்போது கடலுக்கு அடியில் ஒரு குறிப்பிட்ட ஆழத்துக்கு மேலே செல்ல செல்ல நிறைய இருள் சூழ்ந்துடும். மேலே இருக்கிறவங்களை தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு ஜிபிஎஸ் வேலை செய்யாது. இது முதல் சவால். சரி, ரெண்டாவது சவால் அப்படின்னா அதீதமான அழுத்தம் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து 1000 மீட்டருக்கு 100 மடங்கு அழுத்தம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 6000 மீட்டர் உள்ள போகும்போது கிட்டத்தட்ட 600 மடங்கு அதிக அழுத்தம் அதுல இருக்க போகுது. சரி, இந்த சவால்களை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒலி நிலைப்படுத்தல் தொழில்நுட்பம். சரி, இந்த ஒலி நிலைப்படுத்தல் தொழில்நுட்பம் அப்படின்னா என்ன? கடலுக்குள்ள இருக்கக்கூடிய திமிங்கிலம், டால்பின்ஸ் மாதிரியான உயிரினங்கள் மாதிரியே ஒலியை எழுப்பி அதன் மூலமாக அது சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹேர்டில்ஸ் எல்லாம் அதை கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மேலே இருக்கிறவங்களோட தொடர்பு கொள்ளவும் இந்த ஒலி அலைகள் தான் யூஸ் ஆகுது. சரி, அடுத்த சவாலாக இருந்தது என்னன்னா அழுத்தத்தை எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்னா, டைட்டானியம் உலோகத்தில் இந்த நீர்மூழ்கி வாகனத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. இதன் மூலமாக அதீத அழுத்தம் இல்லாமல் உள்ள போக முடியும். இந்த டைட்டானியம் உலோகத்தால் செய்யறதுக்கு இஸ்ரோ உதவி பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் அதனுடைய தொழில்நுட்பமாக இருக்கிறது. சரி, இவ்வளவு தொழில்நுட்பங்களையும் செஞ்சு உள்ள போகிறவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு அம்சங்களை இதில் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அடிப்படையில் இந்த நீர்மூழ்கி கப்பல் அப்படிங்கிறது ஒரு 12 மணி நேரம் தான் உள்ள வேலை செய்ய போகுது. ஆனால் அவங்க 3 பேர் உள்ள போறாங்க இல்லையா, ஏதாவது ஒரு புதிதான சவால்களோ இல்ல தொழில்நுட்ப கோளாறோ ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்காக 108 மணி நேரத்திற்கு ஆக்சிஜன் இருப்பு, அந்த பேக்கப் வந்து வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம மேல ஒரு இரட்டையர் கட்டமைப்பு அப்படிங்கிறதும் வைக்கப்பட்டிருக்கு. அதன் மூலமாக ஏற்கனவே மாலுமி, இணை மாலுமி மற்றும் விஞ்ஞானி 3 பேரும் இருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த செட்டு மேல இன்னொருத்தவங்களும் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து மாத்திக்க முடியும் அப்படிங்கிறதும் இந்த பாதுகாப்பு அம்சங்களும் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. இந்த டீப் ஓஷன் மிஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இந்த சமுத்திரயான் திட்டம் அப்படிங்கிறது ஒரு மைல்கல்லாக இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது.